அல்லாஹ்வுடைய தூதரே, எத்தனை தடவை அவர் தவறு செய்தால் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் 100 தடவைகள் தவறு செய்தாலும் அவரை மன்னித்து போடுங்க. நாங்க ரசூலுல்லாஹ், உங்கள்கிட்ட கூலி வேலை செய்கிற மனிதன் 100 தடவை தவறு செய்தாலும் அவனை மன்னிச்சு போடுங்க. நாங்க ரசூலுல்லாஹ். ஏன் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து இந்த உலகத்தில் ஃபத்வா சொல்ல இல்லை, ரசூலுல்லாஹ் வாழ்ந்து இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஃபத்வா சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனைவியை இழந்த ஒரு மனிதனுடைய மனவேதனை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். 6 பிள்ளைகளை ஒரு பெண் பெத்து கொடுத்து விட்டு மரணித்து போன போது 6 பிள்ளைகளையும் கைக்குள் வைத்திருந்து அந்த வழி என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். கன்னி ஒரு பெண்ணை முடித்தால் அந்த பெண்ணுடைய மனநிலைமை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுடைய வேதனை வேக்காடு என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு அரசனுடைய மனசு எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவருடைய குணாதிசயம் என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு ஊரில் இருந்து இன்னும் ஒரு ஊருக்கு திரட்டப்படுகிற மனிதனுடைய மனநிலைமை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு அகதியாக இன்னும் ஒரு ஊரில் போய் வாழுகிற போது அந்த மனவேதனை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உலகத்துல வாழுகிற ஒரு மனுஷன் என்ன என்ன விஷயங்கள்ல சோதிக்கப்படுவானோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் எல்லாரும் ஒன்றுல சோதிக்கப்பட மாட்டாங்க தானே, யாராவது ஒன்றுதான் சோதிக்கப்படுவாங்க. அப்படி சோதிக்கப்படுகிற இந்த உலகத்துல உள்ள அத்துணை பேருடைய வலியும் ஒரு மனிதராக இருந்து இந்த உலகத்தில் அனுபவித்தவர் என்றால் அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல தவறு செய்யாம, தப்பு செய்யாம, நீதியாக நியாயமாக, அநியாயம் செய்யாம, அநியாயத்துக்கு சோரம் போகாம, இறைவனுக்கு இணை வைக்காம அப்படி வாழ்ந்த ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் சில நேரம் சோதனைகளை எல்லாம் கொடுத்து உசுப்பி இந்த உலகத்துல அல்லாஹுவை கொஞ்சம் கூட வாழ்க்கையிலிருந்து தூரமாகின்ற வார்த்தை கூட பேசாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் அப்படியான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் என்று நம் எல்லோருக்குமே தெரியும்.